தலைவா மாண்பு மிகுந்தவன் நீயே, நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா வ அஸ்ஹாபிஹி வ ஸல்லிம். ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان رحمة الله قريب من المحسنين كتب ربكم على نفسه رحمة. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم بالخبر صيغ البشر: لا إله إلا أنت سبحانك اللهم وبحمدك أستغفرك لذنبي واسألك رحمتك. أو قال نبينا صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அளவில்லா அருளும் நிகழல்லா அன்பும் என்னையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயால தண்ணி படைத்த தர்ம பிரபாகிய தர்ம சப்தாவாகிய வல்லான் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் மதித்தது. இன்னும் அவனின் தூதர் நமது நாய ஹாத்தம் நபி முத்தர நபி சொமர் நபி சீர நபி அஹமது முஸ்தபா முஹம்மதுல்லா சர்தார் ஆயிரம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சாதா பெருமக்கள் தாதியங்கள் தாதியங்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் சோதாக்கள் முத்தகீன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் முதல் ஜுமாவிற்காக வேண்டி அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி என்னும் சமாதானம் அழையும் ரஹமத்தும் என்றென்றும் பொழிந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லி காட்டினார்கள், ரமலானை 3 பத்துக்களாக பிரிக்கப்பட்டு முதலாவது 10 ரஹமத்துடைய 10 என்றும், இரண்டாவதுடைய 10 மகந்திரத்து பாவம் மன்னிப்பிற்குரிய 10 என்றும், மூன்றாவதுடைய 10 நரக நெருப்பில் இருந்து விடுதலைக்குரிய 10 என்றும் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய ரஹமத் என்பது எதன் மூலமெல்லாம் இந்த ரஹமத்துகள் என்பது கிடைக்கின்றது. அவருடைய ரஹமத் என்று சொல்கின்றோமே, கிருபை என்று, இந்த கிருபை எங்கெல்லாம் கிடைக்கின்றது, எதுபோல எல்லாம் கிடைக்கின்றது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வுடைய ரஹமத் என்ற அருக்குறையை விட்டு நிராசை அடைந்து விட வேண்டாம். ஒரு மனிதன் நிராசை அடைந்து விடக்கூடாது. எனக்கு என்னமா கிடைக்குது, என்னங்க நான் செய்ய, எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு எதுவுமே இல்லை. இப்படி ஒரு மனிதன் நிராசை அடைகின்றான் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் இருந்து இவன் நிராசை அடைகின்றான். அல்லாஹ்வுடைய நியாமத்தில் இருந்து இவன் நிராசை அடைகின்றான். அவன் கொடுக்கப்பட்ட அருட்கொடைகள், அவன் கொடுக்கப்பட்ட ரஹமத்துகள், அருள்களில் இருந்து இவன் நிராசை அடைகின்றான். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்கள் அப்படி நிராசை அடையாதீர்கள்.
நிராசை அடைய வேண்டாம், நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் என்கின்றார். இதெல்லாம் என்ன செஞ்சாதீங்க, நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், எதுவும் இல்லை எல்லாம் போச்சு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் ஒன்றை போக்கினால் இதைவிட சிறந்த ஒன்றை அல்லாஹ் அமைத்து தருவார். அந்த அளவு தான் நம்ம இடத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை இந்த ரஹமத்தின் மீது அவர்கள் பேர் அன்பு வைத்திருந்தார்கள், அவாய் வைத்திருந்தார்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய சமயங்களில் ரஹமத்துடைய ஆயத்துகள் வந்துவிட்டார். ஓதக்கூடிய சமயத்தில் ரஹமத்துடைய ஆயத்துகள் வந்துவிட்டால் இன்று அந்த ரஹமத்துடைய ஆயத்தை மேலும் மேலும் கேட்டுவிட்டுத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்தை ஓதுவார்கள். அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய ரஹமத்தை பற்றி கேட்டுக் கொண்டே இருப்பார்கள். இந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள். இந்த துன்யாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு அருட்கொடை ரஹமத்து. ரஹமத்தாக வரப்பட்ட நபியே ரஹமத்தை வேண்டுகின்றார்கள். ரஹமத்தின் மீது அவர்கள் ஆவல் வைக்கின்றார்கள், அவா வைக்கின்றார்கள், ஆசைப்படுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிற்குள் நுழையக்கூடிய சமயங்களும் கூட ரஹமத்தை கேட்டுவிட்டுதான் பள்ளிக்குள் நுழைவார்கள். ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய இல்லம். இந்த இல்லத்திற்குள் நுழையக்கூடிய சமயங்களில் அவனுடைய அருட்கொடைகள் நமக்கு வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர்கள் நாம் ஓதுகின்றோம், இதை கேட்குமாறு நமக்கு ஏவிருக்கின்றார்கள். பள்ளிக்குள் வரக்கூடிய சமயங்களில் ரஹமத்தை நீங்கள் தேடிக்கொண்டே வாருங்கள். அல்லாஹும்ம இஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மத்திக, அல்லாஹும்ம இறைவா இஃப்தஹ் லீ, எனக்கு திறந்து வைப்பாயாக, அப்வாப ரஹ்மத்திக, உன்னுடைய ரஹமத்துடைய வாயிலை திறந்து வைப்பாயாக. உன்னுடைய இல்லத்திற்குள் நான் நுழையக்கூடிய சமயங்கள் கேட்கின்றேன், உன்னுடைய ரஹமத்துடைய வாயிலை அவருக்கு திறந்து வைப்பாயாக என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு சொன்னார்கள். எத்தனை நபர்கள் இந்த துஆவை நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்? ரஹமத்துடைய துஆவை பற்றி எத்தனை நபர்கள் நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்? சாதாரணமாக பள்ளிக்குள் ஒவ்வொரு சமயம் நுழைந்து கொண்டுதான் இருக்கின்றோம், அதிலிருந்து வெளியேறிக் கொண்டுதான் இருக்கின்றோம். நுழையக்கூடிய சமயத்தில் நீங்கள் ரஹமத்தை கேளுங்கள், வெளியேறக்கூடிய சமயத்தில் அவருடைய பாவனை நீங்கள் கேளுங்கள். அந்த இடத்தையும் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹமத்திக, அங்கேயும் கேட்கக்கூடிய சமயத்தில், வெளியேறி செல்லக்கூடிய சமயத்தில் உன்னுடைய பாவனையின் மூலியமாக, உன்னுடைய சிறப்பின் மூலியமாக, உன்னுடைய சிறப்பையும் உன்னுடைய ரஹமத்தையும் எங்களுக்கு தருவாயாக, உன்னிடத்தில் நான் ஆதரவு வைத்தவனாக செல்கின்றேன் என்பதாக கேட்க சொல்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்கள் எத்தனை நபர்கள் நாம் கேட்கின்றோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்திலிருந்து, இரவில் தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே கேட்பார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஸ்தக்ஃபிருக லி ذنبி வஸ்அலுக ரஹ்மத்திக என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். இன்னைக்கு நம்ம கொட்டாயை விட்டு எந்திரிச்சாங்க, நம்முடைய குழந்தைகளுக்கு எப்படி நம்ம பழக்கி வச்சிருக்கோம்? இந்த துஆக்களை சொல்லி குடிக்கின்றோமோ இல்லையோ, அவர்கள் எந்திரிச்ச உடனே காப்பி டீ, எந்திரிச்ச உடனே பல்ல கூட வளர்க்கறது இல்லை, மோத்த கூட கழுவுறது இல்லை, உடனே வந்து கேட்கறது, அழுதுகிட்டே கேட்பான். உடனே எடுத்து நம்ம அதைத்தான் நீட்டணும். இதுக்கு பேர் பெட் காஃபி. இந்த அளவில் நாம் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். முதன்மையாக எழுந்த உடனேயே தன்னுடைய குழந்தைக்கு எப்படி துஆக்களை கேட்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹமத்துகளில் இருந்து அல்லாஹ்வை புகழ்ந்து பாவ மன்னிப்பு தேடிவிட்டுதான் அதன் பின்னால் அவனுடைய
அவனுடைய ரஹமத்தை எங்கே ஆதரவு வைக்கிற சுலைக்கின் சொல்லும் அவர்கள் தூக்கத்திலிருந்து எழக்கூடிய சுலைகள் துஆக்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். சில நல்ல அமல்களின் மூலியமா அல்லாஹ்வுடைய ரஹமத்து நம்மை வந்து சேர்கின்றது. ஒரு 10 விதமான அமல்கள், சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய அமல்கள். இந்த அமல்களின் மூலியமாக அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றுக்கொண்டே இருக்கலாம், தினந்தோறும் பெற்றுக்கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு நாம் அதை செய்கின்றோமா என்பதை பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் செய்வதற்கு முயற்சி செய்வோம். வல்லவனாக நமக்கு அதில் நேரங்களில் ரஹமத் செய்வானாக. முதலாவதாக அசருடைய முன் சுன்னத்து விடாமல் தொழக்கூடிய நபர்களுக்கு தொழுவதன் மூலியமாக, விடாமல் தொழுவதன் மூலியமாக, அந்த 4 ரக்காய் தொழுவதன் மூலியமாக அல்லாஹ்வுடைய ரஹமத் அவர்களை வந்து அடைந்து கொண்டே இருக்கும். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஹமத்துல்லாஹி அமல ஸல்லி கபல் அஸ்ரி 4 ரக்காஅத் என்பதாக ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அசருடைய முன் சுன்னத்து 4 ரக்காயத்துகளை ஒரு மனிதன் விடாமல் தொழுது கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய ரஹமத் அவனை வந்து சேரக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது, யார் சப்பில் சேர்ந்து நிற்பாரோ அவரை அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் மூலியமாக சேர்த்துக் கொள்கின்றான். என்னங்க, சப்பில நிற்கக்கூடிய சமயங்கள் என்ன செய்ய வேண்டும்? தோளோடு தோல் உரசியதாக நிற்க வேண்டும். தோளோடு தோல் உரசியதாக நிற்க வேண்டும். கால்களுடைய 2 நபர்களுடைய அந்த பெருவரல்கள் 2ம் ஒன்று சேரும் அளவிற்கு இருக்க வேண்டும். இந்த கால் ரொம்ப அகத்தியில் நின்றக்கூடாது, ரொம்ப சுருக்கிய நின்றக்கூடாது. நிதானமான முறைகளில் நிற்கக்கூடிய சமயங்களில் கண்டிப்பாக நபர்களுடைய அந்த கால்களுடைய பெருவரல்கள் ஒன்று சேரும் அளவிற்கு இருக்கும். தோல் புஜங்கள் ஒன்று சேரும் அளவிற்கு இருக்க வேண்டும். சப்புகளில் நெருக்கமாக இருக்க இருக்க அல்லாஹ்வுடைய ரஹமத்துகளின் பக்கம் நாம் நெருங்கிக் கொண்டே செல்கின்றோம். அதனாலதான் சொல்றோம், சேர் போட்டு உட்கார்ந்தா கூட நீங்க நெருக்கி போட்டு உட்காருங்க, இடைவெளிகளை விடாதீர்கள் என்பதாக. நீங்க விசாலமாக நல்ல பிரியா உட்கார்றதுக்காண்டி, நல்ல கால அகத்தி உட்கார்றதுக்காண்டி சேர்ல கூட நீங்க அந்த கேப் வச்சு உட்கார்றீங்கன்னா அங்க நீங்க அல்லாஹ்வுடைய ரஹமத்தை தட்டி கழிக்கின்றீர்கள் என்பதுதான் அடையாளம். நாம் எந்த அளவிற்கு சேர்ந்து சப்புகளில் நிற்கின்றோமோ, அந்த முசல்லாவை கூட போட்டு அந்த முசல்லாவோடு நிற்பாங்க, அடுத்து அந்த முசல்லாவை இருந்து கேப் போட்டு நிற்பாங்க. நிற்க கூடாது, சேர்ந்து நிற்கணும், ஒன்றித்து நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய ரஹமத் நம்மை சேர்த்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கும் என்பதாக ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். மூன்றாவதாக, وَإِذَا قَرَأَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ. குர்ஆன் ஓதப்படக்கூடிய சமயங்களில் மௌனமாக அதை காத்து கேட்டுக் கொண்டு இருக்கின்றன. கேட்பதன் மூலியமாக அல்லாஹ்வுடைய ரஹமத் அவனை வந்து அடைகின்றது. குர்ஆன் ஓதப்பட்டால் அதை காது தாழ்த்தி கேட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு தெரியும், ஓத தெரியும், அதை மனனம் செய்து வைத்திருக்கின்றேன் என்பதற்காக வேண்டி உடன் கூட சேர்ந்து ஓடி கொண்டிருக்கின்றார்களே, இப்பொழுது ஓடினால் இவர்களுக்கு அந்த ரஹமத்தை அடைவதற்கு முடியாது. நன்மைகள் கிடைத்துக் கொண்டிருக்கும் குர்ஆனை இவர்கள் ஓதினார்கள் என்பதற்காக வேண்டி வெறும் இவர்கள் ஓதியதற்குரிய நன்மைகள் மட்டும் கிடைத்துக் கொண்டிருக்கும். அதே சமயத்தில் காது தாழ்த்தி கேட்கக்கூடிய சமயங்களில் இவருக்கு செவிமடுத்தனுடைய நன்மைகளும் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் இவரை வந்து அடைந்து கொண்டே இருக்கும். இன்னும் மௌனமாக இருங்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்திற்கு ஆராதீர்கள் என்பதாக ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நான்காவதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக ஸலவாத்துகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அடைகின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வின் மீது
ஸலவாத் புரிகின்றான் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரஹ்மத் செய்கின்றான் என்பதுதான். அவர்கள் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவிற்கு மஹப்பத்துகள் வைக்கின்றீர்களோ, எந்த அளவிற்கு ஸலவாத் ஓதுகின்றீர்களோ, பிரியப்படுகின்றீர்களோ, அப்பொழுது அல்லாஹ் தஆலா 10 மடங்கள்ல 10,000 மடங்கு நன்மைகளை நமக்கு ரஹமத்துகளை பொழிய செய்கின்றார். எந்த அளவிற்கு நெருங்குகின்றோம் அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாம் அடையக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். 5வதாக மஸ்ஜிதில் சஃப்களில் வலது பக்கமாக நிற்கக்கூடியது. ஏன்னா இன்னைக்கு நிக்கிறது பார்க்கிறோம், வெளியிருந்து வருவாங்க, அங்கிருந்து வந்து பார்த்தேன் இந்த சைடு யார் நிக்கிறா, இவர் நிக்கிறா, அந்த சைடு யார் நிக்கிறா, அவருக்கு சரி இந்த சைடு போய் நிற்போம். ஏன் அவர் கூட நிக்க கூடாது? அது வலது பக்கமா இடது பக்கம் அதெல்லாம் தேவையில்லைங்க. இவர்களுடன் நின்று நான் தொழுவது கூடாதோ என்பது போன்று எண்ணிக்கொள்ளும் அளவிற்கு அவர்கள் சிலர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். இங்க பிரஸ்டீஜையே எந்த ஒன்றையும் பார்க்கக்கூடியது, ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கக்கூடியது இஸ்லாம் அல்ல. நீங்கள் பெரும் பணக்காரராக இருங்கள், நீங்கள் பெரும் பிச்சைக்காரனாக இருங்கள், நீங்கள் கோடீஸ்வரனாக இருங்கள், நீங்கள் கல்விமானாக இருங்கள் அல்லது முட்டாளாக இருங்கள், யாராக இருக்கட்டும், இங்கு பள்ளிக்குள் வரப்பட்டால் எல்லாம் சமம், எல்லோரும் ஒன்றுதான். சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒன்றுதான். சப்புகளில் நிற்கக்கூடிய சின்ன பிள்ளைகளை கூட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பின்னாடி பத்தினீங்க அப்படின்னா மொத்தத்துக்கு பின்னாடி ஓடிவான். 2வது அவனை கொண்டு வந்து இந்த பள்ளிக்குள் நுழைய வைக்க முடியாது. அவர்கள் நிற்கக்கூடியவர்களை அருகாமையில் அழைக்கப்பட்டு தொழக்கூடிய முறைகளை அவர்களுக்கு சரி செய்யப்பட்டு அவர்களை நம்முடன் இணைத்து பாருங்கள், மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருப்பார்கள், பள்ளியின் பக்கம் தேடி வந்து கொண்டே இருப்பார்கள். நாம் துரத்தி விடுவதன் காரணமாக அவர்கள் விரண்டோடி விடுகின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலதுபுறம் நின்றாலும் அல்லாஹ்வுடைய ரஹமத் செய்வான், மலக்குமார்கள் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 6வதாக தொழும்பொழுது நெற்றியில் பொடி கற்கள் பட்டுவிட்டால் அதை துடைத்து எறிய வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொழுவோம், நம்முடைய தொழக்கூடிய சமயத்தில் நெற்றி பொட்டுகளில் நெற்றியில சில சமயத்துல மண்ணெல்லாம் ஒட்டிடும். அப்ப ஒட்டின ஒன்ன என்ன செய்வாங்க, தொடச்சிருவாங்க. அப்ப நீங்க துடைக்காதீங்க. ஏன்னா அவற்றிடம் ஏனென்றால் ரஹ்மத்தாவை நோக்கித்தான் வருகின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கெல்லாம் முன்னாடி இருந்துச்சுங்க, பாய் விரிக்கக்கூடிய காலத்துல பாய் மேல சும்மா வழக்கமாத்துல கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்ப மண் இருந்துகிட்டு இருந்துச்சு, சின்ன சின்ன பொடி கற்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வெறும் மண் தரைகளில் இருந்து சுஜாட்சியில் இதெல்லாம் இருக்கின்றது. தொழுதெல்லாம் கூரை பள்ளிகளாக இருந்த சமயங்களில் இப்பெல்லாம் கார்பெட் போட்டு நல்லா இருக்குது, வேக்கம் கிளீனர் வச்சு நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பொடிங்கிறது தூசிங்கிறது கல்லு கூட அது மேல படாது, ரஹமத் எதுவுமே கிடைக்காம போயிடுது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 7வதாக இரவில் கணவன் எழுந்து தானும் தொழுது மனைவியையும் தொலைச்சில் சொல்கின்றானே, இப்படியா கொண்ட கணவன்மாருக்கு அல்லாஹு தஆலா ரஹமத்து கிடைக்கும் என்பதாக, அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று மனைவி எழுந்து தானும் தொழுது கணவரையும் எழுப்பிவிட்டால் அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கும். எதுக்குங்க? தொழுகைக்கு எழுப்பிவிட்டு தொழுகைக்கு அனுப்பணும், தொலை வைக்கணும், தொலை சொல்லணும். இப்படி கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் குழந்தைகளும் செய்யக்கூடிய சமயத்தில் அந்த வீடுகளில் அல்லாஹ்வுடைய ரஹமத்துகள் சூழ்ந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு என்றென்றும் ரஹமத்துகள், அல்லாஹ்வுடைய ரஹமத்துகள் அக்கறைகள் வந்து கொண்டே இருக்கும். 8வதாக தொழுகையில்
இருக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்து இறங்கிக் கொண்டே தான் இருக்கும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் தொழுதுட்டு இருக்கா, எப்ப பார்த்தாலும் தொழுகிறாரு, இவர் வேலை செய்கின்றார், தேவைகள் எல்லாம் பூர்த்தியானது போக எங்குள்ள சமயங்களில் தொழுகையின் பக்கம் இவர் நாட்டமுடையவர்களாக வந்து கொண்டே இருக்கின்றார், தொழுது கொண்டே இருக்கின்றார் என்றால் நிச்சயமாக பர்ரு என்ற ரஹமத்து அந்த அடியான் தொழும்போது அவனுடைய தலையில் இறங்குகின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒன்பதாவதாக, யார் ஒருவர் முஸ்லிமான சகோதரனை நலம் விசாரிக்கின்றாரோ, இவர் நலம் விசாரிக்கும் செல்றாரு போறாரு, அவர் சொர்க்கத்தின் பாதையில் நடந்து செல்கின்றார். நலம் விசாரிக்க போறாரு, உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம், நலம் விசாரிக்க அவரை தேடி நாம் செல்கின்றோம் என்றால் அந்த பாதையில் இருக்கின்றது, இவர் செல்லக்கூடிய பாதை சொர்க்கத்தின் பாதையில் நடந்து செல்கின்றார். பிறகு நோயாளியின் அருகில் அமர்ந்து நலம் விசாரிக்கக்கூடிய சமயங்களில் அல்லாஹ் அவருக்கு ரஹமத்து அவரை சூழ்ந்து கொள்கின்றது, அல்லாஹுடைய ரஹமத்து அவரை சூழ்ந்து கொள்கின்றது என்பதாக அலிகரமுல்லாஹு ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கின்றார்கள். சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு மன் அதா அஹாஹுல் முஸ்லிமி ஆயித அம்ஷி கராஃபி என்பதாக சொல்லக்கூடிய இந்த ஹதீஸுகளின் தொடர்ச்சியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கப்படுகின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, பொதுவாக மனிதனுக்கு அல்லாஹ்வின் ரஹமத்தும் ஃபضலும் இரண்டுமே வேண்டும். அவ்விரண்டும் இல்லை என்றால் அவன் நஷ்டவாளியாக ஆகிவிடுகின்றான். அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அல்லாஹ்வுடைய ஃபضலும் ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் அவன் மாத்திரம் நஷ்டவாளியாக ஆகிவிடுகின்றான். இப்ப சொல்லப்பட்ட இந்த 10 விஷயங்களுடைய தன்மைகளை எடுத்து பாருங்கள். நாம் எந்த அளவிற்கு ரஹமத்துகளை புறக்கணித்தவர்கள் போன்று நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம், அதை தேடக்கூடிய நபர்களிலிருந்து நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போன இந்த 5 நாட்கள் வரப்பட்ட தராவீஹ் தொழுகைக்கு வந்தவர்கள் முழு ரஹமத்தையும் பெற்று விட்டார்களோ எனக்கூடிய ஒரு ஆச்சரியத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. தராவீஹ் ஃபஜ்ருடைய தொழுகையில் ஏனைய தொழுகையில் பார்க்கும் பொழுது 6வது நாளிலிருந்து அனைத்தும் குறைந்து விட்டது. ரஹமத்தை எனக்கு பாதி போதும் சொல்றாங்களா, அல்லது ரஹமத்தை இவர்கள் முழுமையாக எனக்கு பெற்றுக்கொண்ட ரஹமத்தே போதும் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்னவென்று தெரியவில்லை. அன்னைக்குரிய சகோதரர்களே, ரஹமத்துகளை பெறக்கூடிய மாதங்களில் நாட்களில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 10 நாட்களில் எப்படியெல்லாம் பெற முடியுமோ, எப்படியெல்லாம் கேட்டு வாங்கி பெற முடியுமோ அப்படியெல்லாம் நாம் பெற வேண்டும். பெறக்கூடிய நாட்களில் நான் இருந்து கொண்டிருக்கின்றோம். சாதாரணமா ரஹமத்து என்று சொல்லிட்டு போல ஏதோ ஒரு ரஹமத்து நினைச்சிட்டு போவேனா, அது பெற்றுவிட்டால் ஒரு மனிதன் ஈடேற்றம் அடைந்து விடுவான். இன்னைக்கு கஷ்டப்படுறோம், இன்னைக்கு நஷ்டப்படுறோம், இன்னைக்கு கவலையாக இருக்கு, கஷ்டமாக இருக்கு, எந்த தொழில் செஞ்சாலும் எனக்கு மறக்கத்தில்லை, எந்த தொட்டதெல்லாம் எனக்கு தகுதியாகின்றது, மாவிக்க போகக்கூடிய சமயங்களில் காத்தடிக்கின்றது, உப்பு வைக்கக்கூடிய சமயங்களில் சாரடிக்கின்றது என்பதாக புலம்பிக் கொண்டிருக்கின்றார்களே, இவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்திலிருந்து நிராசை பெற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். அப்பொழுது அல்லாஹ்வுடைய ரஹமத்துகளை நாம் ஆதரவு வைத்தவர்களாக சென்று கொண்டே இருக்க வேண்டும். இந்த விஷயங்களை நாம் அதிகமாக பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். பெற்ற தாயை நாம் அன்பாக பார்ப்பது கூட ரஹமத்து தான். அருமைக்குரிய சகோதரர்களே, இன்னும் பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்கக்கூடிய சமயங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுக் கொடுத்த துஆக்களில் கூட ரஹமத்தை எந்த அளவிற்கு கேட்குமாறு சொன்னார்கள்.
فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين என்பதாக அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவில் சொல்லி காட்டுகின்றார். وَإِن لَّمْ تَغْفِرْ لَهُ وَتَرْحَمْنَا لَنَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ. எனக்குரிய துஆ. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, இறைவா நீ எங்கள் மீது ரஹமத் செய்யவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாதிகள் ஆகிவிடுவோம் என்று நபிகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கேட்டார்கள். ரப்பனா ظلمت نفسي فاغفر لي ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين என்பதாக கேட்டார்களே. ரப்பனா இறைவா, எங்களுடைய இறைவா, நாங்கள் எங்களுடைய ஆத்மாக்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்துவிட்டோம், நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால் முதன்மையாக என்ன கேட்கிறாங்க? தாங்கள் செய்த தவறுக்காக வந்து மன்னிப்பை கேட்கின்றார்கள். தவறு செய்து விட்டோம். என்ன தவறு? ஒன்னும் பெரிய தவறுதான் கிடையாது. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு மரத்தை பார்த்து சொன்னான், இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்பதாக. அந்த மரத்துடைய கனியை 2 நபர்களும் சாப்பிட்டார்கள், உண்டார்கள். ஒன்னே ஒண்ணுதாங்க. இதன் காரணமாக இவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தது ரப்பனா ظلمنا என்பதாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நாங்கள் எங்களுடைய ஆத்மாக்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம், நீ எங்களை மன்னிக்காவிட்டால் فاغفر لنا وارحمنا, எங்களை மன்னித்து உன்னுடைய ரஹமத்தை எங்களுக்கு நீ தரவில்லை என்றால் لنكونن من الخاسرين, நாங்கள் நஷ்டவாளிகள் என்றும் ஆகிவிடுவோம் என்பதாக கேட்டார்கள். இப்ப இன்னைக்கு நாம் அந்த இதை எண்ணி பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நிராசையுடையவர்களாக ஆனால் நஷ்டவாளிகள் என்றும் நாம் உள்ளவர்களாக ஆகிவிடுவோம். நாம் அனுபவிக்கக்கூடிய காற்று, மழை, இந்த நியாமத்துகள் இருக்கின்றது அனைத்தும் அல்லாஹ்வுடைய ரஹமத்துகள் ஆகும். அவருடைய ரஹமத்துகள் என்று வரக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு கொடிய நோய்கள் வருதுல, காலரா இது போல இருக்கிற நல்லடியார்களுக்கு முஃமின்களுக்கு அது ரஹமத்தாக இருக்குன்னா, முஃமின்களுக்கு அது ரஹமத்தாக இருக்கிறது. முஃமின் அல்லாதவர்களுக்கு அது அல்லாஹ்வுடைய வேதனையாக இருக்கின்றது. காற்று மலைகள் எல்லாம் பெய்யக்கூடிய சமயங்கள் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க? உடனடியாக வேகமாக சென்றாங்க பள்ளிவாயில் பக்கமாக. காற்று வீசுதுண்டா ஒன்னே பள்ளிவாசல் பக்கம் போனாங்க, யா அல்லாஹ் இது இந்த காற்றை உன்னுடைய ரஹமத்தான காற்றாக ஆக்கி வை, உன்னுடைய அதாபான காற்றாக ஆக்கி வைக்கிறாரே துஆ செஞ்சாங்க. மழை பொழிகின்றது, இடி இடிக்கின்றது என்றால் பயந்தது அவர்கள் அதுதான். இது எல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்தாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய லானத்தாக ஆகிவிடக் கூடாது. ஏன் முன்னுள்ள கவும்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா இதை கொண்டு அழித்திருக்கின்றான். 6 சமூக கூட்டத்தினர்களை அழித்தது மழையின் மூலியமாக, காற்றின் மூலியமாக அல்லாஹ் தஆலா அழித்தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டங்களை அழித்தது. ஒவ்வொரு கூட்டத்தினரும் ஃபிரௌனை நீரினால் மூழ்கடித்து அழித்தான். நீர், நெருப்பு, காற்று இது போன்ற விஷயங்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா அழித்திருக்கின்றான். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ் இதெல்லாம் உன்னுடைய ரஹமத்தாக இருக்க வேண்டும், இது உன்னுடைய அதாராக லானத்தாக ஆகிவிடக் கூடாது என்பதாக கேட்டார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, எல்லா விஷயங்களும் ஒரு சாதாரண குழந்தைகள் கொடுக்கப்பட்டால் கூட இது அல்லாஹ்வுடைய ரஹமத்தா லானத்தா என்பதாக நாம் யோசிக்க வேண்டும். ஏன் இந்த குழந்தையின் மூலியமாக இவனுக்கு கண்ணியமும் ஏற்படுகின்றது, இந்த குழந்தையின் மூலியமாக இவனுக்கு இழிவும் ஏற்படுகின்றது. ஈண்டெடுத்த பெற்றோர்களுக்கு நல்ல பெயர்களை எடுத்துக் கொடுக்கின்றது என்றால் அது ரஹமத்தான் நம் குழந்தைகளாக இருக்கின்றது. அப்படி என்றால் அவர்களை வளர்க்கக்கூடிய முறைகளில் நாம் சரியான முறைகளில் கையாள வேண்டும். அவர்களுடைய குழந்தை பருவத்திலிருந்தே மார்க்கத்தை பற்றி அவர்கள் போதித்துக் கொடுக்க வேண்டும்.
அல்லாஹ் ரசூலை பற்றி அவர்களுக்கு சிந்தனைகள் ஏற்படுத்தி கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹலாலை ஹலால் என்றும் ஹராமை ஹராம் என்றும் பிரித்து வழங்கும் அளவிற்கு அவர்களுக்கு நான் போதித்துக் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். சற்று இவனுடைய கண்கள் மாறுதல்களுடைய சமயங்களில் கூட நாம் அவர்களுக்கு சரியானதை உணர்த்தி காட்ட வேண்டும். இன்னைக்கு என்ன செஞ்சிடும்? சின்ன குழந்தை அழுதா கூட அந்த குழந்தையுடைய பார்வைகள் அழுகையில் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி செல்போனை எடுத்து கையில கொடுத்து வாய் அடைத்து வச்சிடும். ஏதோ ஒரு கார்ட்டூனை போட்டுவிட்டு அந்த கார்ட்டூனை பார்த்து காப்பீங்க. நாளைக்கு நம்மளையும் அந்த கார்ட்டூன் கூடதான் புள்ள நடக்கும். அதுல போய்கிட்டே இருக்கும். ஒரு பூனை வந்து எலியை வந்து வாத்திக்கிட்டே போவோம், டபுள் அடிக்கும். அது இந்த எலியை வந்து அதை வந்து இதாக்குறதோ கார்ட்டூன் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நாளைக்கு உங்களையும் இதே போலதான் செய்யுமா. இவனுடைய மைண்டில் குழந்தை பருவத்திலிருந்து எது ஏறி நின்றதோ அதைத்தான் அந்த குழந்தை உங்களுக்கு நாளைக்கு செய்து காட்டும். அந்த குழந்தையுடைய சிந்தனைகள் நீங்கள் அல்லாஹ் ரசூலை பற்றி நீங்கள் ஏற்றி காண்பீங்கள். ஈமான் யக்கீனை பற்றி ஏற்றி காண்பீங்கள். முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி ஏற்றுக் கூறுங்கள். சஹாபாக்களுடைய பெண்களுடைய வாழ்க்கைகளை எடுத்துக் கூறுங்கள். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள், எந்த அளவுக்கு சிரமப்பட்டார்கள். லேசாக கிடைக்கப்பட்ட மார்க்கமல்ல இது என்பதை அவர்களுக்கு உணர்த்தி காட்டுங்கள். அப்பொழுது அவர்களுடைய உள்ளங்களில தைத்து நிற்கக்கூடிய சமயங்கள் ஈமானுடைய புட்டிப்புகளுடன் இருந்து கொண்டிருப்பார்கள். அப்படியா கொண்ட மென்மக்களாக உள்ளவர்களாக நம்மளுடைய பிச்சரங்களை மாற்றி அருள்வானாக. அல்லாஹுடைய ரஹ்மத்தை முழுமையாக பெறக்கூடிய நன்மக்களாக உள்ளவர்களாக நாட்டி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.